ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளையும் நீங்கள் அப்போ தான் கேட்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கதை வீடியோ கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அருமையான கதைகளை நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய நிம்மதி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம். கேட்கலாமா? ஸோ இந்த சிறுகதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரு மாயூரன் அவர்கள் இந்த கதைக்காக எழுதியிருக்கக்கூடிய ஒரு முகவுரையை பார்த்துடலாம். இந்த கதை 1949 வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. அது ஒரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஹரிக்கேன் லாந்தர் விளக்கை பற்றி அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. விளக்கின் ஒரு பக்கத்தில் கம்பியை வளைத்து கட்டை விரல் மாதிரி நீட்டி வைத்திருப்பார்கள். அதை அமுக்கினால் கண்ணாடி உயரும். இடையில் ஏற்படும் இடுக்கின் வழியாக தீக்குச்சி கொண்டு விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கினுள் மேல்பாகத்தில் படிந்துவிடும் கரி புகையை சரியாக துடைத்து சுத்தம் செய்யாவிட்டாலும் அல்லது திரி கொடுக்கிற அளவுக்கு விளக்கில் மண்ணெண்ணெய் இல்லாவிட்டாலும் விளக்கு எரியாது. குபுக் குபுக் என்று குதித்து அணைந்துவிடும். போதுமான எண்ணெயோடு சரியாக எரிய ஆரம்பித்து விட்டால் புயல் அடித்தால் கூட அது அணையாது. அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் 2-3 ஹரிக்கேன் விளக்கு, கோழி முட்டை போன்ற கிளாஸ் பொருத்திய பெட்ரூம் விளக்கும், சமையல் அறையில் கை விளக்கான சிம்னி விளக்கும் இருக்கும். சிம்னி விளக்குக்கு கிளாஸ் கிடையாது. அழுத்து களைத்து பசியோடு நரசிம்மன் வீடு திரும்பிய போது மணி இரவு 8 இருக்கும். வீட்டில் வெளிச்சமே இல்லை. எப்போதும் சுவாமி மடத்தருகே எரியும் குத்து விளக்கு கூட திரி எரிந்து போய்விட்டது. மீனா ஓடிச் சென்று ஹரிக்கேன் விளக்கை ஏற்ற முயன்றாள். 1, 2, 3 என தீக்குச்சிகள் தான் தீர்ந்து போயின. விளக்கு எரிந்தால்தானே? எண்ணெய் இல்லை. விளக்கில் மட்டுமல்ல, புட்டியிலும் எண்ணெய் இல்லை. கை விளக்கான சிம்னி விளக்குதான் ஆபத்துக்கு உதவி. அந்த மங்கிய ஒளியில் பெயருக்கு ஏதோ சாப்பிட்டு விட்டு படுத்தான் நரசிம்மன். 1949 எழுதப்பட்ட கதை இந்த நிம்மதி. மாத சம்பளம் வாங்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதனின் வறுமை நிலையையும் அன்றாடம் வீட்டில் ஏற்படும் நிம்மதியற்ற சூழ்நிலையையும் பக்கத்தில் நின்று பார்ப்பது போல அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் ஆசிரியர். அருமையான கதை. மனித மன இயல்புகளை படம் பிடித்து காட்டுவதில் ஆசிரியரின் தனித்தன்மை தெரிகிறது. வீண் ஆர்ப்பாட்டமோ வார்த்தை ஜாலமோ இல்லாமல் இயல்பான, எல்லோருக்கும் புரியும்படியான எளிய நடை. இந்த கதையை படித்து ரசித்து மகிழலாம். இப்படிக்கு மாயூரன் அவர்கள். கதைக்குள்ள போலாம். ஹரிக்கேன் விளக்கை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா இந்த கதையில சொல்லியிருக்கிறதுக்கு காரணம், அந்த ஹரிக்கேன் விளக்கு கூட இந்த கதையில ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு. நிம்மதி சிறுகதை. அப்பப்பா, என்ன கூச்சல்! இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லையா என்று கூவினான் நரசிம்மன். கையில் செய்தித்தாளுடன் கேமரா உள்ளிருந்து கோபாவேசத்துடன் கூவிக்கொண்டே வந்த அவன் முகத்தில் ஆத்திரம் ஜொலித்தது. தொட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த குழந்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் அழுகையை அதிகமாக்கி கொண்டிருந்தது. ஆபீஸ்ல 8 மணி நேரம் உழைத்து விட்டு இங்கே கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட முடியலையே. குழந்தைய கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு கொண்டிருந்தால் என்ன, அதை விட என்ன வெட்டி முறிக்கிறா போலையா என்றான் நரசிம்மன் உரத்த குரலில். சமையல் உள்ளிருந்து கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு வந்தாள் மீனா. வெட்டி முறிக்காத போனாலும் எனக்குன்னு வேலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்கிறதுக்குள்ள அழுகையை பொறுத்துக்காம அங்கலாய்த்துக் கொள்கிறீளே. பொழுது விடிஞ்சா நாள் முழுதும் அதோடையே பொழுத கழிக்கிற எனக்கு எப்படி இருக்கும் என்றாள் மீனா. நரசிம்மனின் கோபம் இன்னும் அதிகமாயிற்று. குழந்தையும் நீயும் எப்படியாவது போங்க, நன்றாக தூங்கி தொலைந்த பிறகு வருகிறேன் என்று கூறிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டான். சந்தோஷமானவர்களுக்கும் சங்கடம் உள்ளவர்களுக்கும் தஞ்சம் கொடுக்கும் இடம் கடற்கரை அல்லவா? மணலில் அழுத்தி அழுத்தி கால் பதிய நடந்து சென்று ஓர் ஒதுக்குப்புறமாக பார்த்து உட்கார்ந்தான் நரசிம்மன். பட்டாணி சுண்டல் விற்பவன் 2-3 முறை அந்த பக்கம் போய் அவன் பொறுமையை சோதித்தான். 3வது முறை அந்த நப்பாசை அவனை சும்மா விடவில்லை. இந்தாப்பா என்று கைதட்டி கூப்பிட்டான். அரையனா கடலை வாங்கி வைத்துக் கொண்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக வாங்கினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சுவாரஸ்யம் கையில் கடலை வந்த பிறகு போய்விட்டது அவனுக்கு. பலவித யோசனைகள் பின்னலிட்டன.
உண்மையில் எவ்வளவு பெரிய கூச்சல் இடையேயும் நிம்மதியாக இருப்பதென்றால் இருக்கலாம். ஆனால் மனதில் அலைகடல் என எழுந்து மோதும் அந்த வேதனைகள் அவனுடைய நிம்மதியை குலைத்துவிடும். சம்பளமாக முழுசாக வரும் 70 ரூபாயில் அந்த ஈட்டிக்காரன் 6 மாத வட்டிக்காரன் காபூலிவாலா இருக்கிறானே, அவன் தயாராக வந்து அலுவலகம் எதிரே காத்து கொண்டிருக்கும் போது முழுசாக 20 ரூபாய் அவனுக்கு அழுதுவிட்டு மீதி 50 ரூபாயுடன் வீடு திரும்பும் போது மனதில் அமைதி ஏது? அமைதி எப்படி வரும்? அந்த 20 ரூபாய் இதுவரை 4 மாதம் செலுத்தியாகிவிட்டது. இன்னும் 160 ரூபாய். 200 ரூபாய் கடன் வாங்கியதற்கு 240 ரூபாய். இதை நினைக்கும் போதே அவனுக்கு ஆத்திரம் வந்தது. இப்பொழுது வீட்டில் கத்தியதே ஒரு குழந்தை. அந்த சங்கரியின் பிரசவத்திற்காகத்தான் அவன் காபூலிவாலாவிடம் கடன் வாங்கினான். பிரசவத்திற்கு முன் பணத்துக்கு என்ன செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது இந்த காபூலிக்காரன் அவன் முன்னால் வந்தான். ஒரு நகை நட்டு ஈடு வைக்காமல் வல்லிசாக 180 ரூபாயை எண்ணி கொடுத்தான். 200 ரூபாய்க்கு எழுதி வாங்கி கொண்டான். எப்படியாவது பணம் கிடைத்து மீனா சுகப்பிரசவம் ஆகிவிட்டால் போதும் என்று இருந்தது நரசிம்மனுக்கு. அதே மீனா சுகப்பிரசவம் ஆகி எந்த சங்கரியை கொஞ்சினாலோ அதே சங்கரி தொட்டிலில் படுத்தழும் குழந்தை நரசிம்மனுக்கு ஆத்திரமாக வந்தது. சுகமாக பிழைத்து எழுந்தால் போதும் என்று ஏங்கிய அதே மீனாவை கண்டால் இன்று வெறுப்பு அவனுக்கு. அதற்கு சமாதானமாக தனக்குத்தானே நிம்மதி என்ற வார்த்தையை அவன் உபயோகிக்கிறான். உண்மையில் நிம்மதி பண அளவில்தான், வறுமை இருள் மறையும் வரையில்தான் என்பது அவனுக்கு தெரியாதா என்ன? நன்றாக இருட்டிவிட்டது. தூரத்தே ஹைகோர்ட் லைட் ஹவுஸில் இருந்து ஒளி சுழன்று வந்தது. மினுக் மினுக்கென்ற பழைய எலக்ட்ரிக் விளக்குகள் இந்த மெர்க்குரி விளக்குகள் இடையே ஒளி இழந்து நின்றன. ஜனக்கடல் கலைந்து போய் அலைக்கடலின் பேரொளி அந்த பிராந்தியத்தில் அதிகமாயிற்று. துண்டை உதறிக்கொண்டு எழுந்தான் நரசிம்மன். அப்பொழுதும் பல யோசித்து ஒரு முடிவுக்கும் வராத குழப்ப நிலை. கையில் இருந்து கடலையை கூட ஏனோ அப்படியே வீசி எறிந்தான் நரசிம்மன். வீட்டுக்குள் நுழையும் போது மணி 8. வெளிச்சமின்றி இருளோ என்று இருந்தது. வழக்கமாக எப்போதும் சுவாமி மாடத்தருகே எரியும் குத்து விளக்கில் கூட திரி எரிந்து போய்விட்டது. நரசிம்மனின் ஆத்திரம் அதிகமாகியது. கால் செருப்பு சப்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்த மீனா ஓடோடியும் சென்று ஹரிக்கேன் விளக்கை ஏற்ற முயன்றாள். ஒரு குச்சி, 2 குச்சி, 3 குச்சிகள் எரிந்தால்தானே. வெளியில் இருந்து உள்ளே நுழைந்ததால் நரசிம்மனுக்கு நன்றாக வியர்த்திருந்தது. பசி, பழைய ஆத்திரம் இரண்டும் சேர்ந்திருந்தன. மூதேவி பிடித்து விட்டதா வீட்டில்? நாள் முழுதும் உழைக்கிறேன் என்றாயே, அந்த லட்சணம் இதுதானா என்று கத்தினான் அவன். மீனா பதில் பேசவில்லை. விளக்கை ஆட்டி பார்த்தாள். எண்ணெய் இல்லை. கை விளக்கான சிம்னி விளக்குதான் ஆபத்துக்கு உதவி. அதை கொளுத்தினாள். மண்ணெண்ணெய் புட்டியை எடுத்து பார்த்தாள். ஒரு துளி கூட அதில் இல்லை. காலையில் கூட சொன்னேன் என்ன இல்லை என்று ஆரம்பித்தாள் மீனா. இல்லையா? துளி கூட இல்லையா? இப்போதுதானே வாங்கினேன், அதற்குள்ளேயே ஆகிவிட்டது என்றான் பல்லை கடித்துக் கொண்டு. உண்மையில் எண்ணெய் வாங்கி 1 வாரம் ஆகியிருந்தது. அதற்குள் ஆகாமல் என்ன செய்யும்? நான் குடித்து விட்டேனா என்றாள் மீனா. அவளுக்கு ரோசம் என்பது இல்லையா என்ன? எப்படி தீரும் எண்ணெய் என்று கேட்டால் இந்த பதில்தானே கூற வேண்டும். ஆனால் சமயம் சரியா என்று அவள் கவனிக்கவில்லை. வர வர கழுதைக்கு வாய் அதிகமாகிவிட்டது. மூதேவி வீட்டை கவனிக்கிறதே இல்லை என்றான் நரசிம்மன். மீனா விம்மினாள். இலை போடப்பட்டது. ஏதோ கடனுக்காக சாப்பிடுவது போல அந்த மங்கிய விளக்கொளியில் சாப்பிட்டு விட்டு எழுந்தான் நரசிம்மன். பாயை விரித்து படுத்துவிட வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. அதற்குள் சங்கரி இரவு ஆகாரத்திற்காக விழித்துக் கொண்டாள். தாயும் அருகிலே இல்லை. அழுகை பொங்கி வந்தது அவளிடமிருந்து. விசும்பம் ஒளியும் கேட்டது. சனியன் என்று நரசிம்மனின் உதடுகள் முணுமுணுத்தன. பாயை வாரி சுருட்டி கொண்டு திண்ணைக்கு போய்விட்டான். முதலில் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுத்தாலும் பிறகு நல்ல தூக்கம் வந்தது அவனுக்கு. காலை விடிந்ததும் சங்கரிக்கு வயிற்றுப்போக்கு. மீனா இது பற்றி கணவனிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. குழந்தையை டாக்டர் சீதாராமனிடம் கொண்டு போய் காட்டினாள். நரசிம்மனை அவருக்கு தெரியும். அவர் குழந்தையை பரிசோதித்தார். வயிற்றுப்போக்குக்கு மருந்து கொடுத்து விட்டு, அம்மா குழந்தைக்கு வயிற்றுல கட்டி என்றார். பதறிவிட்டாள் மீனா. டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க? எத்தனை மாசம் கட்டி? பயமில்லையே டாக்டர், என்ன மருந்து கொடுக்கணும் இதுக்கு என்று பதறியபடியே கேட்டாள். பயப்படாதேம்மா, இப்பொழுதுதான் அதற்கான அறிகுறி கண்டுள்ளது. நல்ல வேளை எதேச்சியாய் பார்த்தோம்.
இல்லாவிடில் வளர்ந்த பிறகு மருந்து கொடுப்பது சாத்தியமா என்ன? நரசிம்மனிடம் சொல்லுங்கள். 5 ரூபாய் மருந்து 4 பாட்டில் வாங்கி கொடுத்தால் போதும் என்றார் டாக்டர். கலங்கிய கண்களுடன் வீடு திரும்பினாள் மீனா. கோபத்துடன் அவளை வரவேற்றான் நரசிம்மன். எங்க போயிருந்த? உன்னோட செல்ல குழந்தை எடுத்துண்டு என்று கேட்டான். ஓ என்று அழுதே விட்டாள் மீனா. குழந்தைக்கு வயிற்றுல கட்டியாமா என்றாள் விம்மல் இடையே. அவனுக்கு இது சொரேர் என்று தைத்தாலும் கூட செலவு என்ற பூதம் மீண்டும் ஏதோ ஒரு புது உருவில் வந்திருப்பதாக தோன்றியது அவனுக்கு. அவன் பதிலே பேசவில்லை. கொல்லைப்புறம் போய்விட்டான். அன்று ஆபீஸில் இருந்து வரும்போது திடமான முடிவுடன் வந்தான் நரசிம்மன். மீனாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பது என்பதுதான் அந்த முடிவு. அவள் திரும்பி வருவதற்குள் இந்த கடன் தொல்லைகளும் தீர்ந்துவிடும். ஏதோ குழந்தைக்கு கட்டி என்கிறார்களே, அதையும் அவர்களே பார்த்து அனுப்ப மாட்டார்களா என்ன? கொஞ்ச நாளைக்குத்தான் நிம்மதியாக இருக்கலாமே. இவ்வாறு அவன் எண்ணினான். நரசிம்மன் இதை அவளிடம் நாசுக்காக சொல்லும் போது மீனாவுக்கு வருத்தமாகவே இருந்தது. ஆனால் தன் கணவருடைய அலட்சிய புத்திக்கு இந்த மாறுதல் ஒரு மருந்தாக இருக்கட்டுமே என்று அவள் ஊருக்கு போக சம்மதித்தாள். மீனா ஊருக்கு போய் 1 வாரம் ஆயிற்று. வீடு ஒரே சூனியமாய் இருந்தது. விளக்கும் சரிவர ஏற்றப்படவில்லை. ஹரிக்கேன் விளக்கை தூக்கினால் சிம்னி கலன்றது. மேல் பர்னரை தூக்கினால் திரியை எட்டுவதற்குள் நெருப்பு குச்சி அணைந்தது. தினம் ஒரு முறை குடித்தனக்கார பையனை கூப்பிட்டு அந்த விளக்கை ஏற்ற சொல்லும் போதுதான் நரசிம்மனுக்கு தனது பழைய முட்டாள்தனம் நினைவுக்கு வந்தது. மீனா வீட்டை விட்டு போன பிறகும் அவனுக்கு நிம்மதி இல்லை என்றால் என்ன செய்வது? ஒரு நாள் அவன் எழுந்து வாசல் பக்கம் வரும்போது வாசலில் குதிரை வண்டி வந்து நின்றது. அவன் தங்கை, தங்கையின் குழந்தைகள், தங்கையின் கணவர் எல்லோரும் இறங்கினார்கள். நரசிம்மன் ஒரு கணம் சிலையாய் நின்றான். மறுகணம் சமாளித்துக் கொண்டு, வாமா காவேரி, ஒரு கடுதாசி போடக்கூடாதா? நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டேனா என்றான் அவன். போடணும்னு தான் நான் நினைச்சேன். என்னவோ திடீர்னு அந்த ஊரே பிடிக்கல. அப்பாடான்னு 1 மாசம் எங்கேயாவது இடம் மாறினா தேவலை போல இருந்தது. நினைச்சேன், அவர்கிட்ட சொன்ன மறுநாளே கிளம்பிட்டோம் என்றாள் காவேரி. நரசிம்மனுக்கு ஒன்றுமே பேச வரவில்லை. அண்ணா, மீனா எங்க என்றாள் அவள். குழந்தைக்கு கட்டி, அவ பிறந்த வீட்டுல இருந்து வந்து அழைச்சிட்டு போயிருக்கா. நீ வருவது தெரிஞ்சா அவளை அனுப்பியிருப்பேனா என்றான் அவன் மனசாட்சிக்கு விரோதமாய். காவேரி வந்த பிறகு வீடு கலகலப்பாக இருந்தது. இந்த கலகலப்பு நரசிம்மனுக்கு இப்பொழுது பிடித்தது. 2 வாரங்கள் கழிந்தன. காவேரி படுக்கை பெட்டிகளை எல்லாம் கட்டி கொண்டிருந்தாள். ஏமா, அதுக்குள்ள கிளம்பிட்ட என்றான் நரசிம்மன். எவ்வளவு நாள் இங்க தங்கறதுனா? சும்மா இடமாற்றம் இருக்கட்டுமேனு வந்தோம். தங்கியாகி விட்டது. நாங்க புறப்படுறோம் என்றாள் காவேரி. காவேரியும் போன பிறகு நரசிம்மனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. வீட்டில் பாதி நாள் அவன் வீட்டுக்கு வரமாட்டான். இத்தனை நாளும் போகாத சிநேகிதர் வீடு, தூரத்து உறவினர் வீடு, இவற்றுக்கெல்லாம் சென்று வந்தான். அன்று நரசிம்மன் காரியாலயத்தினுள் நுழைந்ததும், மிஸ்டர் நரசிம்மன், கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு நீங்க போக முடியுமா என்று கேட்டார் மேனேஜர். ஏதோ சொப்பன லோகத்தில் இருப்பது போல் நரசிம்மன் தலையை ஆட்டினான். நீங்கள் அங்கே போய் அந்த ஊழல்களை சரிபடுத்தி பழைய மேனேஜரை ரிலீவ் செய்து விட வேண்டும் என்றார் மேனேஜர். மறுநாள் ப்ளூ மவுண்டனில் கோயம்புத்தூருக்கு போவதற்கு பதிலாக பொள்ளாச்சிக்கு பயணமானான் நரசிம்மன். ராத்திரி 7 மணிக்கு பொள்ளாச்சி வந்து சேர்ந்தது ரயில். பிசு பிசுவென மழை பெய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அவன் மனதில் இப்பொழுது ஏதோ ஒரு நிம்மதி குடிகொண்டிருந்தது. கோயம்புத்தூருக்கு போகிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டதற்கு காரணம் உத்தியோக உயர்வு மட்டுமன்று, மீனாவின் பிறந்தகம் பொள்ளாச்சியில் இருக்கிறது என்பதற்காகவும் தான். கடக் கடக் என்ற சப்தத்துடன் வாசலில் வண்டி நின்றதும் மீனா ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கதவை திறந்தாள். அவளை தொடர்ந்து வந்த அவள் தகப்பனார், மாப்பிளையா, வாங்க வாங்க என்றார் வியப்புடன். நரசிம்மன் திடுதிடும் என்று உள்ளே சென்றான். தொட்டிலில் சங்கரி படுத்துக் கொண்டிருந்தாள். அவளை வாரி எடுத்துக்கொண்டான் அவன். என்ன திடீர்னு கருணை என்றால் மெல்லிய குரலில் மீனா. இனிமேல் எல்லாம் நமக்கு இங்கதான். இப்ப தாண்டியம்மா எனக்கு நிம்மதியாச்சு என்று சொல்லிக் கொண்டே குழந்தையை முத்தமிட்டான் நரசிம்மன். அரை தூக்கத்திலேயே திடீரென விழித்துக் கொண்ட சங்கரி வீறிட்டு அழுதாள். ஆனால் அந்த அழுகை இப்பொழுது நரசிம்மனுக்கு இன்பமாக இருந்தது. நிம்மதி சிறுகதை முற்றும். என்ன ஒரு அற்புதமா இந்த கதை அமைஞ்சிருக்கு. நிம்மதிங்கிறது மனுஷனுக்கு எதுல கிடைக்கும்? பணம் கிடைச்சிட்டா நிம்மதி வந்துருமா? வறுமை. அந்த வறுமை போக்கிட்டா கண்டிப்பா நிம்மதி ஓரளவுக்கு வந்துடும். ஆனா அந்த வறுமை எப்படி போகும்? நம்மளுடைய உழைப்பு, முன்னேற்றம், அதை பொறுத்து தானே. அதுக்காக நம்ம மனைவியையோ அல்லது சின்ன குழந்தையையோ நம்ம வெறுக்க முடியுமா?
ஒரு இடத்துல வந்து அவனுடைய மனசு மாறி குழந்தை மனைவியோட சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றான். அந்த ஒரு நிம்மதி இந்த கதையை கேட்டதுல நமக்கு வந்திருக்கு. இந்த கதையை பத்தின அபிப்பிராயத்தை நீங்க இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.